ஹலோ. ஹலோ சொல்லுங்கக்கா. விக்கி ஃப்ரீயா? ஃப்ரீ தான்க்கா, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் போடுற பையன். ஆமாம். அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதான் நம்ம காலேஜில். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுற பையன்டா, அதான். புரியுது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அனுப்புங்க. சரி ஓகே, நாளைக்கு நான் அவனை காலேஜுக்கு வர சொல்கிறேன். ஓகே. தம்பி எங்கப்பா போகிற? விக்னேஷ் சாரை பார்க்கணும். எதுக்குப்பா? காலேஜ் அட்மிஷனுக்கு. காலேஜ் அட்மிஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆகுதுப்பா. இல்லை, மனோ மேம் வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லியிருந்தாங்களா? அப்படின்னா அப்படியே லெஃப்ட்டில் போய்ட்டு ரைட்டில் பாப்பா. ஓகேண்ணா. ஏய் பாப்பா இங்கே வா. ஹே மச்சான், இதோ பாரு மச்சான், குழந்தெல்லாம் காலேஜ் வருது. என்னம்மா பார்க்க வடக்கி மாதிரி இருக்க? குஜராத்தா, ராஜஸ்தானா இல்லை கஜகஸ்தானா? என்ன பாப்பா காம்ப்ளைண்ட் கொடுக்குற? நான் அக்கா எதாவது வாங்கி தட்டுமா? பையா ஃபோன் ஆத்தா ஹே. யார் இவன்? ஹலோ, சொல்கிறா? ஆ சரி சரி. ஏய் போ போ. ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆர்சி ஏர்கிராஃப்ட் சார். அப்படியா? காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சார் நீங்கள் விக்னேஷ் சார்? ஆ நான் தான். இல்லை சார், மனோ மேம் சொல்லியிருந்தாங்க. சஞ்சய் ரைட்? ஆமாம் சார். நீங்கள் போங்க, நான் வரேன். வாப்பா. சார். ஆ சொல்லுப்பா. இல்லை சார், அது வந்து என்னாச்சு? இல்லை சார், நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. டேய் வாடா தம்பி. Guys, today we are going to see baggage handling. Good morning, sir. உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஸோ இவன் பேர் சஞ்சய். இவன் நம்மளுடைய நியூ ஸ்டூடெண்ட் அண்ட் உங்களோட புது ஃப்ரெண்ட். ஓகே, வெல்கம் பண்ணிவிடுங்க. போய் உட்காரு. இவனை டேக் கேர் பண்ணிக்கோங்க, சரியா? தேங்க்யூ மேம். In this baggage handling, we have two areas. One is BMA and another one is BBA. BMA stands for baggage. அந்த ரோ ஆல்ரெடி புக் ஃப்ரண்ட்டில் போய் உட்காரு. BBA stands for baggage breakup area. Baggage makeup area is located in the arrival. Baggage makeup area is located. Why are you making him to sit here? He is also our friend. Why can't he sit here? Okay, fine. Good morning guys. Today we are going to see about ATC, Air Traffic Control. Air Traffic Control. தம்பி ஏன்பா லேட்டு? டிராஃபிக் சார். டெய்லி இதே காரணம் சொன்னா எப்படிப்பா சார்? அங்கேயே வெயிட் பண்ணு. எனக்கு எப்படி சொல்கிறீங்களே? இப்போ தான் ஒருத்தன் வீட்டிலேருந்தே கிளம்புன்னு சொன்னான். யார் அது? ஆமாம் சார், சந்தோஷ் சார். ஓ அவரா? சரி சரி, நான் பார்த்துக்க, நீ போய் உட்கார. தேங்க்யூ சார். Area Control Center, which is a main hub for the ATC for controlling all the aircrafts. டேய் ஜீவா, என்னடா காலையிலே டிஸ்டர்ப் பண்ணாரா? இருடா, என்னடா உனக்கு டவுட் இப்போ? சார் டவர்னா என்ன சார்? அதுவாடா, இருடா சொல்லித்தரேன். இரு, அது வந்து மூடிட்டு ரெடி. டவர்டா, டவரை பற்றி நான் உனக்கு சொல்லித்தரேன். இரு. ஏன் கிளாஸ் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் தான் ஆகுது. 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. 3 பேரும் பேசிக்கோ சார், பார்த்துட்டு வாங்க. இப்போ கிளம்புங்க. அப்கோர்ஸ். என்னதான் இருந்தாலும் சிரிச்சிருக்கூடாரா? தோழர், நீங்கள் எங்க இங்கே? தாடியை ஷோ பண்ணலன்னு ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. நம்ம கிட்ட முடியுமா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். யோ, நீ இருக்கிற மாசுக்கு டைம் எப்படி சொல்ல கைட்டியா? என்னையா நீனு? சார். எஸ். Tell me what? சார் கிளாஸில் பேசணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க சார்.
அவன் பேசுவான் சார், அதனால என்ன அனுப்பிச்சு விட்டான் சார். ஏன் கிளாஸ் சைலண்டாக இருக்கு தெரியாதா? கிளாஸ் சார் இல்லை சார், சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். என்ன டிஸ்கஸ் பண்ணுற? ஃபேக்கல்ட்டி இருக்கும்போது என்ன டிஸ்கஸ் ஆகும்? ஒரு சின்ன டவுட் வந்துச்சு சார். ஏற்கனவே வந்து 2 பேரும் இதே மாதிரி வான் பண்ணியிருக்கு, பேசாம சைலண்டாக கிளாஸை கவனிக்கணும்னு சொல்லி. ஆமாம் சார். ஒரு தடவை சொன்ன கேட்க மாட்டியா? சார் டிஸ்கஸ் தான் சார் பண்ணுவோம். உனக்கு என்ன ப்ராப்ளம்? சார் லேட் ஆயிடுச்சு, அதனால் வந்து மாற்றிக்கலாம் கிளாஸ் முடிச்சு. என்ன செப்பல் போட்டு வந்திருக்க? ஐடி கார்டு ஐடி ஒன்று தானா, வேற ஐடியா? ரெண்டு தான் சார். காட்டு ஃப்ரண்ட்ல. சார் அது பாதி பாதியாக இருக்கு வாட் இஸ் திஸ்? சார். அது வாட் இஸ் டாமிங் சார்? என்னடா இது? சார் வாட் இஸ் டாமிங்? நீ ஐடி வேற கார்டு அப்ளை பண்ண வேண்டியது தானே? சார் பண்ணணும் சார். பண்ணி தொலை. யூனிஃபார்ம் ஷூ இதெல்லாம் ஒழுங்கா போட்டு வா கிளாஸ்க்கு. ரவுடி மாதிரி வர. சார் இல்லை சார், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் சார். வராத, நீ டைம் ஆச்சுன்னா வராத, லீவ் போட்டுரு. ப்ராப்பரா முடிஞ்சா வா, இல்லைன்னா வராத. அவுட். சார் சார் இனிமேல் சார். தம்பி, நீ எல்லாம் சரி பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீ மீட் பண்றீங்களா? நீ ஹேர் கட் பண்ற. ஓகே சார். ஃபார்ம். இதுதான் ஃபைனல் வார்னிங். அவுட். டேய், யார் அவன் புதுசாக இருக்கான்? தெரில, ஏதோ நியூ அட்மிஷன் போல். ஆனால் நானும் அவ்வளோ நேரமாக பார்க்குறேன், உன் தங்கச்சி ரொம்ப நேரமாக க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த பையன்கிட்ட பாரு. ஓஹோ. ஏன் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நியூஸ் பேப்பர் போடுறது, டீ கடையில் வேலை செய்யறது. ஓ அப்படியா? காலேஜில் எப்படி டீச்சிங்கில் ஓகே? அபி, டுடே மாம் நாட் அவைலபிள். யூ ஷுட் ப்ரிப்பேர் டின்னர் ஃபார் நைட். ஓகே ப்ரோ, வாட் அபவுட் groceries? ஷே கிவ் இட். ஓகே. ஓகே, காலேஜ்லாம் நல்லா தான் போயிட்டு நான் வரேன். அபி, டீச்சிங்கும் நல்லா தான் வைக்க ஒரு பிரச்சனை. வஜ்ரம். தம்பி டேய் இங்கே வா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். பாசா கூட்டு வா. சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்களா? ஆமாம் இங்கே வா. நீ தான் அந்த பாசா, முட்டி போடு. இவன்கிட்ட சொன்னதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். டேய் பாலா பர்றா, என்னடா பண்ணிட்டு இருக்க? போன செம்ம அடி வாங்க வேண்டியதாவன் தப்பிச்சிட்டான். இந்த செம்ம அடிக்கிறோம், அதுவும் இன்னைக்கே அடிக்கிறோம். அடிக்கிறோம், ஆனால் நம்ம அடிக்கூடாது, வேற யாராச்சும் பசங்க வச்சு அடிக்கிறோம். யார் இருக்காங்க நம்ம பசங்க? பசங்க இருக்கானுங்க. சரி வா தீபிகா, நீ ஒன்று பண்ணு. என்ன பண்ணணும்? சந்தை கிட்ட போய் பேசிட்டு மூஞ்ச சுகமாக வச்சுட்டு வா. நான் ஏன் பண்ணணும்? நீ பண்ணு, நான் சொல்கிறேன். என்னமோ பண்ணிக்கோங்க. டேய் வாங்கடா, என்னடா உட்காந்துனே இருக்கீங்க? என்னடா போய் வாண்டிங்க, வாங்கடா. எப்போ பார்த்தா அங்கே உட்காந்துட்டே இருக்கீங்கடா சும்மா. போர் அடிக்குதுடா. வாங்க போய் விளாட்லாம். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை தோழர், தீபிகா அனுப்பிச்சேன். சஞ்சயும் அபியும் அவங்க தனியாக செஸ் விளாட்டுருந்தாங்களேன்னு. சரி நம்ம கூட சேர்ந்து வாலிபால் விளாட்லான்னு சஞ்சய் தீபிகாவை தப்பாக பேசிட்டான். பாஸ் எனக்கு எல்லாருக்கும் உண்டு, யாருக்கும் தராமல் சாப்பிட மாட்டேன். ஓகே, வேற நேரம் கெட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி செய் சோத்திங்க விட்றாங்களா? ஹலோ காலேஜில் ஏன்? இதா வரேன். இல்லடா டேய், 10 நிமிஷத்தில் திரும்பி வருவேன், பத்திரமா வச்சுக்கோ. வாங்க போகலாம்.
ஸ்ரீலேகா சண்டை பெருசாக இருக்கும் போல். நீ ஸ்டெம்ப் எடுத்துக்கோ, ஐஷு நீ பேட் எடுத்துக்கோ. அண்ணா அண்ணா சஞ்சய் போட்டு அடிக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. டேய் உமால வா 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 வா. சார் சார் பசங்க அடிச்சுக்கிறாங்க சார். டேய் எல்லாம் நிப்பாட்டு, எல்லாம் ஐக்கியூசி மேம் ரூமுக்கு வா. என்னம்மா? மேம் இந்த பையனை தான் போட்டு எல்லாரும் அடிச்சிருக்காங்க. ஏன் என்னாச்சு? தீபிகா கிட்ட தப்பாக பேசினா மேடம். நான்லாம் எதுவும் பேசல மேம். தீபிகா வர சொல்லுங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சஞ்சய் உன்கிட்ட தப்பாக பேசினானாமா? ஆமாம் மேம். ஓகே நீ போகலாம். நான் உங்கள் 5 பேர் வீட்டுக்கு மெயில் அனுப்புகிறேன். ஃபார் 1 week யூ ஆர் கோயிங் அண்டர் சஸ்பென்ஷன். நான் தான் மேம் எல்லா தப்பும் பண்ணேன். யூ கேன் கோ நவ். மேம் அதான் நான் தப்பை ஒத்துக்கிட்டேன்ல மேம். அப்புறம் மேம் அவங்க 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். நீ தப்பு பண்ணியிருப்பியா பண்ணியிருக்க மாட்டியான்னு எனக்கு தெரியும். ஓகே யூ கேன் கோ நவ். ஓகே மேம். ஓகே காய்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. ஓகே காய்ஸ், இப்போ ஃபினிஷ் பண்ண டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே தீபிகா. எஸ் மேம். Could you please explain the role of AAIB? Role of AAIB is to investigate aircraft accident and incident, ma'am. And also they issue safety. They provide independent report to the aircraft. Thank you, ma'am. Sanjay, Ma'am? what is AAI? Explain its roles and function. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட்க்கு பேசஞ்சர்ஸ்க்கு. Stop. In English. மேம் அது இங்கிலீஷ் தெரியாது மேம். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. செகண்ட் இயர் வந்தாச்சு, இன்னுமா இங்கிலீஷ் தெரியல? வேற ஏதாவது தமிழ் மீடியம் காலேஜில் போய் சேர வந்தானே, இங்கே வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? Guys, in our aviation industry, do you know how much communication is important? Top airlines like Emirates, Lufthansa, they are recruiting only skilled persons. Ma'am, what happened? What's the problem? Sir, in this class there is no English communication. How we are going to place them? Okay, I will take care. வா தம்பி. என்னாச்சுடா? சார் நான் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது சார்.
அதுக்காக எல்லாருமே ஒரு மாதிரி இலக்காரமாகவே நடத்திட்டு இருக்காங்க சார். நான் காலேஜை விட்டு நின்றுறேன் சார். சரி வா கேபின் போய் பேசிக்கலாம். தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? இங்கிலீஷ் தானே பிரச்சனை? ஆமாம் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த மாதிரி இருக்குடா. ஏன்னா இப்போ நீ வந்து யூஜி தான் படிச்சுட்டு இருக்க. நான் யூஜி படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இன்னைக்கு இங்கிலீஷ்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மொழிடா தம்பி. அந்த மொழி இன்னைக்கு தமிழ்ன்ற ஒரு மிகப்பெரிய மொழியை நம்மளால் ஈஸியாக பேச முடியுதுன்னா இங்கிலீஷ் இட்ஸ் அ லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். அது வந்து உன்னோட அறிவு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு மொழி தான். அதை பேச தெரில, அது வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, சரியா? நீ எப்படி வேணாலும் இங்கே வந்திருக்கலாம். உன்னை மாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு தானே நான் இங்கே இருக்கேன். ஸோ உனக்கு லைஃபோட ஒரு தியரி ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி ஃப்ளட்டு வந்துச்சான். அந்த ஃப்ளட்டில் நிறைய எறும்புகள் மிதந்துட்டு வந்துச்சான். அப்போது அந்த எறும்புகளை மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுருச்சான், சரியா? அதே ஃப்ளட்டு ஒரு நாள் ட்ரை ஆகிட்டு அந்த ஃப்ளட்டில் மீனெல்லாம் செத்து போயிட்டு இருந்துச்சான். அப்போது அந்த மீனை அந்த எறும்புகள் சாப்பிட்டுச்சான். லைஃப் அப்படின்றது இங்கே வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சரியா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சான்ஸை நமக்கு வரும், நமக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சான்ஸை நம்ம கிராப் பண்ணணும், சரியா? இன்றைக்கி உனக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த காலேஜில் நீ படிக்கிறது உனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ். இதை யூட்டிலைஸ் பண்ணு, சரியா? ஓகே சார். இங்கே ஜெயிச்சிருவேன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கடா. ஜெயிச்சுட்டு வந்து சொல்கிறா எல்லாரும் கேட்பாங்க. இதுதான் உனக்கான டைம். இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி, அது உன்னோட அறிவு இல்லை, சரியா? ஜெயிச்சுட்டு வந்து பேசு, புரியுதா? ஓகே சார். அபியை போய் கூடு, என் கேபின் வர சொல்லுங்கள். அபி, ஏய், நான் சொல்ல கேட்கல, சார் சொன்னதை கேட்டீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நான் வேலையை விட்டு நின்ட்டேன். ஏண்டா? ஹச்ஓடி சாரே என்னோட ஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ரியலி? லக்கி ஃபெல்லோடா நீ. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உனக்கு என்னால் முடிஞ்ச வர சொல்லித்தரேன். எப்படி பேசணும், என்ன கிராமர் யூஸ் பண்ணணும், செமினார் எடுக்கும்போது என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது. அண்ட் நான் உனக்கு சில இங்கிலீஷ் மூவிஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். நீ அதை வந்து பாரு, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். Hey Abhi, if you marry him, your life will be ruined. Good. என்ன சரியா சொல்லிட்டான்? உங்களுக்கு என்ன தெரியும் அவனை பற்றி? அபி அடங்குண்ணே, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? அவன் தீபிகிட்ட பேசணும்டா. நீங்கள் சரியா? அவன் தப்பாக பேசினா உங்களுக்கு தெரியுமா? உரா, தீபிகா சஞ்சய் கிட்ட பேசும்போது நான் அங்கே தான் இருந்தேன். அவன் என்ன பேசலன்னு எனக்கு தெரியும். அப்போ நீ சிஎஸ்ஆர் ரூமில் ஒத்துக்கிட்டது எல்லாம் உங்களுக்காக தான். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவங்க லைஃபே போயிருக்கும். அதுக்காக தான் அவன் ஒத்துக்கிட்டான். இது ஜீவாவுக்கு கூட தெரியும். அவ சொல்கிறது உண்மையா? இப்போ எல்லாம் மசல நீ எப்பறம் பேசினா வாயிலாம் வச்சிருவேன். ஏய் நவரா, Can you keep quiet for a while? And you, keep quiet. Just leave the problem from here and focus on your studies. தீபிகா, சஞ்சய் கூப்பிட்டு சாப்பிடலாம். சஞ்சய் ப்ரோ, வாங்க சாப்பிடலாம். இங்க வா, நாளைக்கு சஞ்சய்க்கு பர்த்டேடா. ப்ரோ, நாளைக்கு சஞ்சய் பர்த்டேவா? ஹலோ ஜீவா. சொல்லு ப்ரோ. வாட்ச் வாங்கிட்டியா? இல்லை ப்ரோ, இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். எப்போ வரும்? ஒரு நாள் 2 நாள் வந்துடும். கண்டிப்பாக வந்துடுமா? கண்டிப்பாக வந்துடும். அப்படியே லைனில் இரு. சரி. ஹலோ ஹலோ தோழர், எங்கே இருக்கீங்க? சட்டை கல்ல இருக்கேன் தோழர். சட்டை எடுத்தாச்சா? இதோ எடுத்துட்டு தான் இருக்கேன் தோழர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தோழர். ஏதோ பொண்ணு வயசுலாம் கேட்குது. பொண்ணுலாம் இல்லை தோழர், பொண்ணு தான் கூட்டு வந்திருக்கேன் தோழர். ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்கிறது கிடையாது. பொறுப்புன்னா என் தோழர் ஆள் விசால் மாதிரி இருக்கணும். சரி இரு, ஆளுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்படி லைனில் இரு.
இவன் இப்போ ஃபோன் பண்ணுறான். ஹலோ தோழர். ஹலோ. ஷூ வாங்கிட்டியா? தோழர் ஷூ கடையில் தான் இருக்கேன். ஆனால் அந்த ஷூ பேக் பண்ணிவிடுங்க. சொல்லிடுறேன் தோழர், பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு பக்காவாக இருக்கும், டவுட்டே வேணாம். பா பாத்ரூமில் ஒரு பிட்டு படம் பார்க்க வராங்களா பார். College or voyage, friends or free package, staff so good, panga message, atakettu polachiko kamesh. College or voyage, friends or free package, staff so good, panga message, atakettu polachiko kamesh. காத்தல் வந்து போகும் சோகம். தோழர் அங்கே பாரு. മലരേ നിന്നെ കാണാതിരുന്നാൽ മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടെന്നരികത്തിന്നണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാഴത്തിൽ കാത്തൽ വന്നു പോകും സോകം വന്നു പോകും மோதல் வந்து போகும் அது துரோகம் வந்து போகும். என்ன வந்தாலும் என்ன போனாலும் நட்பு என்றும் மாறது, நட்பு என்றும் தீரது, நட்பு என்றும் இலது, நட்பு என்றும் சாகத்து. நண்பன் ஒருவன் கூட இருந்தால் போதும், உலகத்தையே வெல்லலாம் நீயும். அவனை பாத்தி சொல்கிறேன் கேள், பறக்கும் சக்தி உடைய சைப்பர்மானும் அல்ல, சூட்டை போட்டு சுத்தும் வைரம் மானும் அல்ல, நைட்டில் உள்ளவன் பாத்மானும் அல்ல, வேபை வீடும் ஸ்பைடர் மானும் அல்ல. பாவன் காதல் தோசில் என்னும் பாவன் கஷ்டத்தில் அறுதல் கூறுபவன், எப்போதும் கூட இருப்பவன். அவன் எந்த நண்பன் வேறும் சத்தனம் மனிதன், அவன் பேர் தான் the human, the human, the human, the human. College or voyage, friends or free package, stuff so good, panga message, atakettu polachiko kamesh. Yes. Sir, shall I Yeah, begin, sir? come in. Take your seat. Thank you, sir. Tell me about yourself. Good morning, sir. First of all, thank you for giving me this opportunity to introduce myself. My name is Abhi. I am from Kadalur. I have completed my bachelor degree from Asad College and diploma also. I am belonging to a nuclear family. My strength, I am a motivating person and I have strong communication skills also. Why I need to select you? I am familiar with your company culture and the excellence you strive for in your customer experiences. Okay. Okay. Yes. I'll let you know. Okay, sir. Thank you. Thank you.
குட் மார்னிங், சிட் டவுன். என்ன காய்ஸ், எல்லாரும் மாக் இன்டர்வியூவில் அசத்துட்டீங்க போல. உங்களை பற்றி எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இதெல்லாம்? ப்ரெசன்டேஷன் தான் மேம். அது ஒன்று மட்டும்தான் மேம் எங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சஞ்சய் தான் மேம் எல்லாத்துக்கும் காரணம். அபிதான் மேம் எல்லாத்துக்கும் காரணம். அப்படிலாம் இல்லை மேம், நான் சொல்லி தான் கொடுத்தேன். சஞ்சய் தான் கற்றுக்கிட்டு ஸ்டெப் எடுத்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். நல்லா கிரெடிட்ஸும் சஞ்சய்க்கு தான் மேம். I am really happy about your hard work, Sanjay. Please come to the stage. என் காலேஜ் வந்த புதுசில் இங்கிலீஷ் நாலேஜ்லேருந்து நானே என்னை திட்டியிருக்கேன். பட் நவ் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் யூ, சஞ்சய். கைஸ், கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சஞ்சய். Sanjay, Yes, sir. how are you? Fine, sir. Okay, introduce yourself. I'm Sanjay. I'm coming from Alandur, Chennai. So, what kind of job role you are expecting on airport? Sir, I prefer ground staff, sir. Ground staff. So, which station do you prefer particularly? Yes, sir, I prefer Chennai. Okay. You are okay with day shifts or rotational shifts? Yes, sir, I am flexible worker. I am comfortable with both, sir. Okay. So I will. Congratulations, Sanjay. You are selected. So we will have a final round of interview. We will discuss about the salary package. Okay. Congratulations. Thank you, sir. ஃபைனலி வி ஆல் செலக்டடுங்க. என்னால் நம்ப கூட முடியல. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவன் செலக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் செலக்ட் ஆக்கிட்டான். இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமே. அதுக்கு அவங்ககிட்ட ட்ரீட் கேட்டோம். அதுக்கு அவன் என்ன கொடுத்தான் தெரியுமா? கஞ்ச பிஷ்னாரி. நீங்களே பாருங்க. காலேஜ் டேஸ் மறக்க முடியாத நாட்கள் இல்லையா? ஃபஸ்ட் இயர் நம்ம காலேஜ் சேரும் போது எப்போடா செகண்ட் இயர் போவோம், செகண்ட் இயர் வந்தால் எப்போடா ஃபைனல் இயர் போவோம், மாஸ்க் காட்டினான்னு இருப்போம் நம்ம. ஆனால் ஃபைனல் இயர் முடியும் போது ஃபேர்வெல்னு ஒன்று தூக்கி வைப்பாங்க நம்ம இல்லை. அது யோசிக்கும் போது சே இத்தனை நாள் நம்ம டேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேடான்னு யோசிப்போம். அந்த மாதிரி நாட்கள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. காலேஜ் டேஸ் அப்போது பொண்ணுங்களை கலாய்க்கிறது, பிடிக்காத பசங்களை போட்டு அடிக்கிறது, வாத்தியாரை கலாய்க்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுருப்போம். இப்படிலாம் பண்ணால் நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம செஞ்ச தப்பை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அவங்க ஹீரோ ஆகிடுறாங்க. நம்ம காலேஜ் லைஃப் ரொம்பவே சின்னதுங்க. அதனால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டேஸும் கிடைக்காது, நம்மளை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க மாட்டாங்க. த லாஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ் அடுத்த படத்தில் பார்ப்போம்.